மற்றவங்கள்ட்ட எப்படி தான் நடந்துக்கணும், நிறைய அறநெறி கருத்துக்களை சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த நல்லொழுக்கன்ற வகுப்பே கிடையாது, இன்னைக்கு பள்ளியில கிடையாது, அந்த கல்வியில கிடையாது. எல்லாம் மனப்பாட கல்வி முறை, மெமரி பண்ணி வச்சுக்கிறான் அவனுக்கு. அந்த தவிர வேற எதுவுமே இருக்காது இன்னைக்கு இருக்கிறவங்களாம். இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, அதிகாரிகள் குரூப் 2ல பாஸ் பண்ணாலும் சரி, குரூப் 4ல பாஸ் பண்ணாலும் சரி, அவன் ஐபிஎஸ் பாஸ் பண்ணாலும் சரி, ஐஏஎஸ் பாஸ் பண்ணாலும் சரி, அவங்களாம் படிப்பாளிகள் தான், அறிவாளிகள் கிடையாது. அவங்களாம் படிப்பாளிகள், அறிவாளிகள் கிடையாது. மெமரி பண்ணி ஒன்று எழுத தெரியும் அவங்களுக்கு, அவ்வளோதான். அவங்களுக்கு பிராக்டிகல் லைஃபுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. மக்கள் பண்ணியிருக்கிற அந்த மனப்பாட திறமை அவங்கள்ட்ட இருக்கு, அவ்வளோதான். அப்ப இப்படி மோசமான சமூக அமைப்பை மீண்டும் மீண்டும் கட்டமைத்துக் கொண்டே இருப்பது இந்த ஆட்சியாளர்கள் தான். கரூர் கொலைக்கு, கரூர்ல கூட்ட நெரிசலில் சிக்கி போய் சத்ததற்கு காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தான். சினிமாவில் நடிக்கிறவன் தான் ஒரு பெரிய ஹீரோவா கட்டமைக்கிறது நீங்க தான். பிற்போக்கு கருத்துக்களை, இங்கு ஆணவ படுகொலைகளை, ஜாதிய படுகொலைகளை, இதையெல்லாம் நீங்க புனிதமா நினைக்கிறது உங்களுடைய பிற்போக்கு தரமான கருத்து தான். இன்னைக்கு கவினை கொலை பண்ணவன் வந்து சொல்றான், அவன் ஜாதி அடிப்படையில் அதை பெருமையா நினைக்கிறான். அவனுக்கு அந்த பெருமை எங்க இருந்து வருது? அந்த மதத்திலிருந்து வருது, சனாதன தர்ம கருத்திலிருந்து வருது, ஜாதிய கட்டமைப்பிலிருந்து வருது. அதுல இருந்து உருவாகிற கருத்து தான் அவன் அந்த கொலை பண்றதுக்கு நியாயம் கற்பிக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட பாசிச கருத்துக்களை, பிற்போக்கு கருத்துக்களை அழிக்கிறதுக்கான மாற்று பண்பாட்டு முறையை, ஒரு உயர்ந்த பண்பாட்டு முறை, கலாச்சார முறையை இந்த அரசு தான் திட்டமிட்டு கட்டமைக்கணும். கட்டமைச்சிருக்காங்களா? எதுவுமே கிடையாது.